இன்னைக்கு நமக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்போட பிளான் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் ஹெச்பிஹெச் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டல் பில்டிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் சரிங்களா, ஒரு ரூஃப் ஃப்ளோர் அண்ட் டெரஸ். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங் இது சரிங்களா. ஸோ நார்த் டைரக்ஷன் ரைட் சைடில் இருக்குது. ஸோ பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் டோர் இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு லிஃப்ட் இருக்குது, கேஷ் கவுண்டர் இருக்குது, லாக்கர்ஸ் இருக்குது அண்ட் டிஸ்பிளே கேபினட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சேல்ஸ் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க, கேஷ் கவுண்டர்ஸ் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ எந்த இடத்துல நம்மளோட இன்டோர் யூனிட்டை வச்சா சூட்டபிளாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. நான் ஆல்ரெடி ஹீட் லோட் எல்லாமே அரைவ் பண்ணிட்டேன். ஹீட் லோட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத செப்பரேட் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோருக்கு 4.6 டன் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பில்டிங் கிடச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை நீங்கள் ஒரு பிளாக்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேட்கும். அது நேம் கொடுத்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இல்லை ஆன் ஸ்க்ரீனில் என்ன வேணும் அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. நான் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் லேஅவுட்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப ஆர்கிடெக்சர் லேஅவுட்டில் இவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற சர்வீஸ் லேஅவுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அதனால் நான் பேக்ரவுண்ட் கலர்ஸ், அதாவது ஆர்கிடெக்சர் பிளான் எல்லாமே கிரே கலர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிளாக் எடிட்டர் பண்ணி அது ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன், ஸோ அப்படியே நீங்கள் பிளாக்கை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பிளாக் இன் பிளேஸ்ன்னு இருக்கும். அந்த பிளேஸில் அதாவது இப்போ இருக்க ஸ்க்ரீன்லேயே மாடல் ஸ்பேஸ்லேயே நீங்கள் உங்களோட பிளாக் எடிட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட கலர் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் PR என்டர். ஸோ கலரை கிளிக் பண்ணுறேன். எனக்கு கலர் 8 போதும். கலர் 8 கொடுத்தா எனக்கு கிரே கலர்ஸ் தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இதோட டல்லாக வேணுன்னா கூட நீங்கள் செலக்ட் கலர்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது டல்லாக இருந்தால் போதும், ஏன்னா நான் வரைய போகிற சர்வீசஸ் எல்லாமே நான் கலர்ஸாக வரைஞ்சிக்கிறேன். இது இன்டோர் யூனிட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டோர் யூனிட்டோட சைஸ் நம்ம லொக்கேட் பண்ணுற இடத்துல அது சூட்டபிளாக இருக்குமான்னு செக் பண்ணணும். அண்ட் ட்ரெயின் லைன் செக் பண்ணணும். பவர் சோர்ஸ் பக்கத்தில் இருக்கான்னு செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த பிளானில் சூட்டபிளான பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் லிஃப்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா சர்வீஸ் ஆக்சஸ் அங்கே தான் ஈஸியாக பண்ண முடியும். வாட்டர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த இடத்துல ஈஸியாக பண்ணிக்க முடியும். நம்ம கேஷ் கவுண்டர் மேலேயோ இல்லை இந்த மாதிரி டிஸ்பிளே கேபினட் கீழே இல்லை டேபிளுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா டைமுமே சர்வீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக பிரச்சனையாகும். அண்ட் அந்த இடத்த எல்லாத்துமே சர்வீஸ் பண்ணுறப்ப டஸ்ட் ஆக்கி விட்ருவாங்க. நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு மிஷினை செப்பரேட்டாக ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸில் வைங்க. இல்லை நீங்கள் உள்ளே பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபால் சீலிங் பண்ணுறப்ப டிசைனில் ட்ராப் டோர் அவசியமே தெரியும். ஏன்னா நம்ம யூனிட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ராப் டோர் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ஷாப்புக்கு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா VRF தான். VRFல ஹைவால் யூனிட் பண்ணலை, FCU தான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ VRFல என்னென்ன இண்டோர் இருக்குது, எவ்வளோ அவுட்டோர் இருக்குங்கிற டீடைல்ஸ் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எத்தனை டைப் ஆஃப் AC இருக்குன்றதை நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யூனிட்டோட சைஸ் தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் டைக்கினோட கேட்லாக் எடுத்துக்கிறேன். ஸோ டைக்கின் கேட்லாக்ல எனக்கு தேவையானது 4.6 டன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டன்னுனா 3.517 கிலோவாட்டுங்கிறது. ஸோ கேட்லாக் இருக்கும். உங்களுக்கு கேட்லாக் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற பிராண்டோட கேட்லாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் பார்த்து அதுக்கு ஏற்றாலும் நீங்கள் FCUவோட சைஸஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் அதோட ஏர்ஃப்ளோ செக் பண்ணணும். ஸோ ஏர்ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டோர் யூனிட்டோட ப்ளோயர்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஏரோட லெவல் தான் ஏர்ஃப்ளோ. அது CFMல இருக்கும், மெஷர் பண்ணியிருப்பாங்க. அதாவது கியூபிக் ஃபீட் பெர் மினிட் சரிங்களா. 530ங்கிறது மினிமம் ஃப்ளோ ரேட், 425ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட் சரிங்களா. இதோட மாடல் நம்பர். ஸோ இது சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கூலிங் கெப்பாசிட்டி, ஸோ அதாவது BTU, அதாவது 12,000 BTU per ஹவர் தான் ஒரு டன். கிலோவாட்டில் போட்டு சொல்லணும் அப்படின்னா 3.517 சரிங்களா. ஹீட்டிங் கெப்பாசிட்டி இதில் ரெண்டுமே பண்ணிக்கும். அதாவது இங்கே ஒரு மிஷினு நமக்கு கூலிங்கும் பண்ணிக்கலாம், ஹீட்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டு பர்பஸ்மே இதில் சால்வ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஊட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட்டிங் கெப்பாசிட்டி செக் பண்ணணும். நம்மளோட பர்பஸ் வந்து ஒன்லி கூலிங் தான். ஸோ நீங்கள் கூலிங் ஒன்லியில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையானது 4.6 டன் சரிங்களா. 4.6 டன்ங்கிறது 16 கிலோவாட். அது எப்படி வந்தது அப்படின்னா நான் கால்குலேட் எடுத்துக்கிறேன். ஸோ 16 டிவைடட் பை 3.517 போட்டேன் அப்படின்னா எனக்கு 4.54 இருக்கு. ஸோ இதுதான் 4.6 கிலோவாட் சரிங்களா. மற்ற இதெல்லாமே நீங்கள் டன்னேஜ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அது 3.6 தான் 1 டன். இதெல்லாமே 0.5 0.8 அந்த ரேஞ்சில் இருக்கும் சரிங்களா. 3.6 1 டன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிலோவாட் வேல்யூவை டிவைட் பை 3.517 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் உங்களோட டன்.
ஓகே, இப்போ நான் 4.6 டன் மிஷின் எடுத்துட்டேன். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300, 1400, 700. சரிங்க, அதில் ஹைட், விட்த், டெப்த். சரிங்களா, அதோட ஏர் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் ஏர் ஃப்ளோ ரேட் இந்த மிஷின் நமக்கு சப்ளை பண்ணுது. அதாவது இந்த ப்ளோயர் வந்து 3 லெவலில் ரன் ஆகுது. ஸோ 1624 CFM ஒன்று, அதாவது அது வந்து ஹை லெவல். ஸோ மிட் லெவல் 1377, 1130. ஸோ அது லோ லெவல். ஸோ டக்ட் டிசைன் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஏர் ஃப்ளோ தேவைப்படும். நமக்கு இப்போதைக்கு மிஷினை லொக்கேட் பண்ணுவோம். அந்த மிஷினுக்காக மிஷின் சைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஹைட் இப்போதைக்கு நமக்கு 2Dல காமிக்க முடியாது. வித் அண்ட் டெப்த் இருந்தாலும் எனக்கு போதும். ஹைட் பார்த்தீங்கன்னா 300, அது ஃபால் சீலிங் ஹைட்ல வந்துடும். சரிங்களா, நீங்க செக்ஷன் போடுறப்ப இந்த ஹைட்டு ப்ராப்பரா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1400, 700 எல்லாமே எம்எம்ல இருக்கு. ஆனால் நம்ம டிராயிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல இருக்கும். சரிங்களா, இப்போ என்கிட்ட இருக்கிற FCயோட பிளாக் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக்ல இந்த மிஷினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 feet 8 inches இருக்கு. 1 feet 8 inches. சரிங்களா, நமக்கு தேவையானது 1400 mm. ஸோ 1 feetனா 304.8 mm. சரிங்களா, இப்போ நமக்கு தேவையானது 1400 mm. ஸோ 1400 நான் டிவைட் பை 304.8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4.59 feet வேணும். சரிங்களா, இப்போ எனக்கு இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 1 feet 8 inches இருக்கு. ஸோ அதனால இதை நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ இது வந்து சுற்றி இருக்க ட்ராப் டோரு. இப்போதைக்கு நான் அதை வெளியில் எடுத்துடுறேன். ட்ராப் டோர் என்ன நான் சொல்றேன். இதை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். எவ்வளவுக்கு அப்படின்னா 4.59 feetக்கு. ஸோ மிஷின் எவ்வளோ தூரம் வரும், டோட்டலாக மிஷினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெச் கமெண்ட், ஷார்ட்கட் எஸ். ஸோ மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ளைனாக வந்து நீங்கள் F8 செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ மிஷின் சைஸ் லென்த் கொடுத்தாச்சு. சரி, விட்த்து கொடுத்தாச்சு, மிஷினோட விட்த்து இப்போ பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நான் பேக் சைட்லேயே எக்ஸ்லைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ் லைன். சரிங்களா, XL ஷார்ட்கட். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ கேட்லாக்ல டெப்த் பார்த்தீங்கன்னா 700. சரிங்களா, ஸோ 700 கொடுத்துறேன். 700 அப்படின்னா 304.8, 2.29 feet. சரிங்களா, இப்போ நான் இங்கேருந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கேருந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்லைன் ஆஃப்செட் பண்ணுறேன். 2.29 feet. சரிங்களா, ஃபீட்க்கு அப்பாஸ்ட்ரோபி கொடுங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரெச் கமெண்ட் எஸ். சரிங்களா, நமக்கு இன்டர்னோட சைஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் காப்பர் காயில்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ட்ரைனும் இந்த பக்கம் தான் வருது. சரிங்களா, மிஷினோட லெஃப்ட் சைடில் நம்ம வியூ பண்ணுறப்ப நமக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். பேக்கில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் சர்க்குலேஷன் பேக்கில் தான் வரும். மிஷினோட ப்ளோயர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஃப்ரண்ட்டில் தான் ஏர் சப்ளை வரும். அந்த சப்ளைல தான் மவுத் இருக்கும். அந்த மவுத்தில் தான் நம்ம டெக்ட் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மிஷின் சைஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் டோர் பண்ணணும். ட்ராப் டோர் எதுக்காகனா ஃபால் சீலிங்குள்ள நம்ம FCU மாட்டிடுவோம். ஸோ இன்கேஸ் சர்வீஸ் வரப்போ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ட்ராப் டோர் ஓப்பன் டைப்பில் கொடுப்போம். இல்லைனா ஸ்லைட் டைப்பில் இல்லைனா புஷ் பண்ணி ஃபால் சீலிங்குள்ளே மூவ் பண்ணுற மாதிரி ட்ராப் டோர்ஸ் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு ஆர்கிடெக்சரை பொறுத்து அண்ட் இன்டீரியர் டிசைனரை பொறுத்து. நமக்கு மிஷினை சுற்றி மினிமம் ஒரு 1 feet கேப் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நமக்கு காயில்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, காயில்ஸ் அண்ட் ட்ரெயின் வர இடத்துல மினிமம் 1 feet வேணும். சில இடங்களில் 1.5 feet கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இண்டோர் கலட்டணும் அப்படின்னா கூட உங்க கழட்டி சர்வீஸ் பண்ணிக்குவாங்க. சர்வீஸ் ஆக்சஸ் இல்லாமல் கண்டிப்பாக மிஷினை மாட்டாதீங்க. ட்ராப்டோர் சைஸஸ் தெளிவாக கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம மாற்ற போகிற மிஷினை நம்மளால் கழட்டவே முடியாது, ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இன்கேஸ் மிஷின் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ண இன்டீரியர் பண்ண ஃபால் சீலிங்கை திருப்பி பிரேக் பண்ணால் தான் மிஷினை வெளியில் எடுக்க முடியும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் REC. மிஷின் சுற்றி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கேன்வாஷ். கேன்வாஷ்னா வைப்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக மிஷினோட மவுத்தில் பண்ணுறது. ஸோ இது மிஷினோட மவுத். இந்த மெஜெண்டா கலரில் இருக்கிறது கேன்வாஷ். ஸோ ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் கூட சொல்லலாம். சரிங்களா, மிஷினோட இப்போ நான் அவுட்டர் லைன் எடுத்துட்டேன். நான் 1 feetக்கு ஆஃப்செட் அடிச்சுக்கிறேன். ஸோ 1 feetனா 12 inches உங்களுக்கு தெரியும். 12 inches நான் வெளியில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு தேவையான ட்ராப்டரோட சைஸ். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மிஷினோட கெப்பாசிட்டி நான் எழுதிக்கிறேன். ஸோ 4.6 TR
FCO. மிஷின் சைஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1400க்கு 700க்கு 300. 300 பார்த்தீங்கன்னா ஹைட்டு, 1400 வித்து, 700 லென்த்து. சரிங்களா? சரி, டெப்த்னு கூட சொல்லுங்கள். நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஹேட்ச் கூட பண்ணிக்கலாம். நான் மிஷினை பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பொசிஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட இந்த பிளாக் அப்படியே எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ சேம் பிளேஸ்க்கு சேம் டென்னேஜ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் கூட நம்ம அதே பிளாக்கை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4.6 நேம் கொடுத்துறேன். 4.610 FCO மூவ் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் M. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த இடத்துலையும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் RO. மிஷினை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரில் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ காயில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு மிஷினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக ஆஸ்தெட்டிக் வைஸும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கார்னரில் நீங்கள் மிஷின் லொக்கேட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபால் சீலிங் பண்ணுறப்ப ஒன் டிசைன் பண்ணுறப்ப ஒரு கார்னரில் மட்டும் ட்ராப்லர் பண்ணுறப்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால லிஃப்டோட சென்டரை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். லிஃப்டோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு எக்ஸ்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மிஷினோட சென்டரை எடுத்து லிஃப்டோட சென்டரில் வச்சுருவேன். அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ மிஷின் செலக்ட் பண்ணுங்க. நான் மூவ் கொடுக்குறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் கேட்கும். பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கி ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நான் மிட் பெட்டிங் 2 பாயிண்ட் கொடுத்து நமக்கு தேவையான ரெண்டு அவுட்டர் லைனை அவுட்டர் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு மிட்ல மிஷின் பிளேஸ் ஆயிரும். ஓகே, மிஷின் லொக்கேட் பண்ணிட்டோம். நம்ம டக்ட் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு லேயரில் சப்ளையர் டக்ட்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. ஆனால் துபாயில் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கலர் கோட்ஸ் இருக்குது. அந்த கோடில் மட்டும்தான் உங்களோட டக்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இல்லைனா ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வரைய போகிற பைப் லைன்ஸ் அது எல்லாத்துக்குமே கலர் கோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, லேயரை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ண லேயரை மேக்கர்னு கொடுத்துட்றேன். சப்ளையர் டக் அந்த லேயரை நான் கரண்ட் லேயரில் வச்சுட்டு நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் லைனில் வரையலை, நான் பாலிலைன்லேயே வரைகிறேன். ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா PL. எப்பொழுதுமே மவுத் பீஸ் வந்து 3 feet கொடுங்க. சரிங்களா? ஓகே, டக் சைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் CFM, அதாவது ஏர் ஃப்ளோ ரேட். நீங்கள் வாங்க போகிற பிராண்டோட கேட்லாக் எடுத்துக்கோங்க. அதில் மிஷினோட கெப்பாசிட்டி இல்லைனா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ ரேட் இருக்கும். அதில் மேக்ஸிமம் ஏர் ஃப்ளோ ரேட் எவ்வளோ இருக்கோ அந்த CFM கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எனக்கு தேவையானது 4.610, அதாவது 16 kW. ஏர் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 1624 CFM. சரிங்களா? எனக்கு 1624 CFMக்கு டக் சைஸ் பண்ணால் போதும். ஃபிக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டன்டாக 0.1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ டக் சைசிங் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவையான சாஃப்ட்வேர் வந்து டக் சைசர், ஏன்னா டிசைன் டூல் டக் சைசர் இருக்கும். சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிரைவ் லிங்க் தரேன். சரிங்களா? இதில் ஃப்ளோ ரேட் இருக்கு, அதில் CFM தான் இருக்கு. நான் ஃப்ளோ ரேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 1642. ஹெட் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் 0.1 வச்சுக்கிறேன். சரிங்களா? இது என்னன்னா வாட்டர் காலம், அதாவது 100 அடிக்கு 0.1 mm வந்து லாஸ் ஆகும். அதாவது வாட்டர் காலம்ல இந்த ஹெட் லாஸ் எப்படி 0.1 வச்சுங்கிறத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோட தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹெட் லாஸ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வெலாசிட்டி ஆஃப் ஏர் வந்து பாஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டக் சைஸ் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஈக்குவலன் டயாமீட்டர் வந்துடும். அதாவது இப்போ நம்ம எடுக்க போகிறது ரெக்டாங்கிள் டக்டர். நீங்கள் ரவுண்ட் டக் பண்ணுறீங்க அப்படின்னா 17 inch டயா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நான் ஹைட் வந்து ஈவன் ஒரு 10 inches கொடுத்துக்கிறேன். ஏன்னா பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கு. நான் 10 inches கொடுத்தேன் அப்படின்னா வால் சீலிங் ரொம்ப கீழே இறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால நான் கம்மியாகவே டிசைன் பண்ணிக்கிறேன். 10 feet இருக்கு, வித்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 inchesக்கு 10 inches தான் என்னோட டக்கோட சைஸ். இப்போ நான் கேட்டரிங் போயிடுறேன். இப்போ எனக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா 24 inches வித்து வேணும். ஹைட் பார்த்தீங்கன்னா 10 inches. சரிங்களா? ஹைட் போடுறது நான் செக்ஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 24 inches எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வரைய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மவுத் பீஸ். அது எப்பொழுதுமே மவுத்ல இருந்து 3 feet விட்டுருங்க. ஸோ 3 feet நான் எல்லாமே இன்ச்சஸ்ல மென்ஷன் பண்றேன். நீங்க இல்லைனா 3 feet டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஃபீட் நான் 12 inches உங்களுக்கு தெரியும், நான் 36 inches கூட பண்ணிக்கலாம். ஸோ 36 inches நான் டைப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் எனக்கு எவ்வளவு வேணும்னா இதுதான் நம்ம டக் சைஸ்ல கண்டுபிடிச்சா 24 inch. சரிங்களா? க்ளோஸ் பண்ணிடுறேன். C என்டர் கொடுத்து அப்படியே எனக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ மவுத் பீஸ் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான டக்ஸ். சரிங்களா? ஸோ நான் பாலிலைன் வரைஞ்சிக்கிறேன்.
தேவையான லென்த் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு எண்ட் வால் இருக்கு, இங்கே வரைக்கும் டிஸ்பிளே கேபினட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லைன் வரைக்கும் இப்போது கன்சிடர் பண்ணி எடுத்து இந்த லைன் போட்டுக்கிறேன். ஸோ 24 inches க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ மெயின் டெக்ட் பண்ணியாச்சு. இதில் பிரான்ச் டெக்ட் எடுக்கணும். அதாவது டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லிஃப்ட்டுக்கு அப்புறம் 30 feet இருக்கு. ஸோ எத்தனை பிரான்ச்சா நம்ம பிரிக்கலாம், எவ்வளோ பிரிச்சா எஃபிஷியண்டாக இருக்குங்க நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை 30 feet இருக்கிறதுனால ஸோ ரிமைனிங் பிளேசஸில் நான் 3 பிரான்ச் எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ரிட்டர்னருக்கு ஒரு ஸ்பேஸ்க்கு வேணும். ரிட்டர்னர் இருந்தால் தான் ரூம் சீக்கிரமாக கூல் ஆகும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். இல்லை 3 பிரான்ச் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட டோட்டல் சிஎஃப்எம் பார்த்தீங்கன்னா 1642. நான் ஈக்குவலாகவே சிஎஃப்எம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 1642 டிவைடட் பை 3. நான் டக்ஸ்டைசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு ஏர் ஃப்ளோ வந்து 547.3. பிரான்ச் டெக் டிசைன் பண்ணுறப்ப எப்பொழுதுமே அஸ்ரே அண்ட் இஸ்ரே ஸ்டாண்டர்டில் 600லேருந்து 800 FPM தான் ஒரு பிரான்ச் டெக்டுக்கு இருக்குங்க ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அதனால நான் 600 வச்சுக்கிறேன். ஸோ மெயின் டெக்டோட சைஸ் 10 inch இருக்கனால பிரான்ச் டெக்ட் நான் 6 inches கொடுக்குறேன். என்ன ரீசன் அப்படின்னா 10 inches டெக்டில் 6 inches தான் பிரான்ச் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் டோட்டலாக 10 inches எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் பிரான்ச் டெக்ட் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அது போக கிரில் சைஸஸ் வந்து 4 inches பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிரான்ச் டெக்டாக 4 inch பண்ணிடுங்க. நீங்கள் டிசைட் பண்ண போகிற கிரில்லோட சைஸ் வந்து 6 inches இருந்தால் மட்டும் நீங்கள் 6 inches பிளான் கொடுங்க. எனக்கு தேவையானது 6 inches தான். எனக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 26க்கு 6. சரிங்களா? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் REC. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏரியா டைமென்ஷன் இருக்கும். டைமென்ஷன் தெரியும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26 inches. ஸோ செகண்ட் டைமென்ஷன் வந்து 6 inches. சரிங்களா? எனக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ஏரியாவை நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். எனக்கு டைமென்ஷன்ஸ் எவ்வளோ பார்த்துறேன், 21 feet 2 inches. சரிங்களா? எப்போதுமே பிரான்ச் எடுக்கிறப்ப எக்ஸ் 2x எக்ஸ் அந்த ரேஷியோட பிரிங்க. நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் எடுத்தாலும். ஸோ டோட்டலி 21 feet 2 inches இருக்கு. நான் டோட்டல் எல்லாமே இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 21 feet அப்படின்னா ஒரு ஃபீட்னா 12 inches உங்களுக்கு தெரியும். நான் 21 into 12 பண்ணிக்கிறேன். இப்போ 252 ப்ளஸ் இங்கே ஒரு 2 inches இருக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 inches டோட்டலி 254 inchesல இருக்கு. சரிங்களா? எனக்கு 3ஆக பிரிக்கணும் அப்படின்னால நான் டிவைட் பை 3 கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ தான் 2x. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்க வேல்யூ 2x. இந்த 2xலேருந்து நான் x பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல மிஷின்லேருந்து x இருக்கணும். சென்டர் தான் 2x அண்ட் x. சரிங்களா? எனக்கு 84 inches 84.6 inches இருக்கணும். நான் இந்த இடம் ஆஃப்செட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்லைன் வரைஞ்சிட்டு இதை நான் ஆஃப்செட் பண்ணுறேன். என்ன ரேஷியோக்குன்னா எக்ஸுக்கு பண்ணுறேன். ஸோ அப்போ 84 டிவைட் பை நான் 2 போட்டேன் அப்படின்னா 42.3. அப்போ இந்த ஆஃப்செட் வந்து எனக்கு 42.3 தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ அதே இது லாஸ்ட்ல இருந்து 42.3 தான் இருக்கணும். இதுல இருந்து எனக்கு சென்டர் தான் 2x இருக்கணும், 84.6. ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணி ஆஃப்செட் பண்ணி 84.6. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ இங்கே, 2x வேல்யூ இங்கே அண்ட் அனதர் எக்ஸ் வேல்யூ இங்கே. உங்களுக்கு புரிஞ்சு வச்சு நம்புறேன். புரியலன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரான்ச்சை இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணி இங்கே வச்சுறேன். சரிங்களா? திருப்பி இதே நான் காப்பி பண்ணி இன்னொரு டேரக்டாக வைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் எப்போதுமே ஒரு டேப்பர் பீஸாக இருக்கணும். அதனால இது ஒரு 6 inchesக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்லோப் கொடுத்ததுக்காக. ஸோ இதுதான் கனெக்ஷன் பீஸ். இந்த மெயின் டெக்டையும் பிரான்ச் டெக்டையும் கனெக்ட் பண்ண வேண்டிய கனெக்ஷன் பீஸ் தான் இந்த பீஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட் டெக்டா இருக்கும். இந்த டெக்ட் உங்களோட ஃபால் சீலிங் லெவலுக்கு ஏற்றாப்புல நீங்க ஆப்ஷன் புல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லெவலை நான் 3லையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகேயா? இப்போ நான் வரைஞ்ச எக்ஸ்லைன் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு 3 பிரான்ச் டெக்ட் நான் எடுத்துட்டேன். நீங்க கரெக்டாக டிசைன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா மெயின் டெக்டோட சைஸ் கம்மியாயிரும். அப்ப நமக்கு அடுத்து வர டெக்டோட சைஸ் வந்து கம்மியாகும். அதுக்கு அடுத்து வர டெக்டோட சைஸ் அதை விட கம்மியாகும். சரிங்களா? காலோட பொசிஷன் எப்பொழுதுமே கரெக்டாக வைங்க. ஏர் ஃப்ளோ ரேட்ல இந்த இடத்துல நமக்கு பிளாக் பண்ணணும்.
சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்து கொஞ்சம் தூரம் பின் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க, அதாவது இன்னர் டக்டில். என்ன ரீசன் அப்படின்னா வர்ற ஏரை எந்த இடத்துல பிளாக் பண்ணி ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், அதாவது ஏர் ஃப்ளோ வந்து சென்ட்ரிஃபிகலாக ஃபார்ம் ஆகி இது வழியாக தான் வெளியில் போகும். நம்ம இந்த பிரான்ச் பின் கொடுக்கல அப்படின்னா ஏர் எப்பொழுதுமே லாஸ்ட் எண்டுக்கு போய் பிளாக் ஆகிட்டு அங்கிருந்து இருக்கிற ஸ்பேஸில் லீக் ஆகும். ஸோ இந்த பின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சைட் எக்ஸிகியூஷன் அப்போ இந்த பின் கொடுக்கணும்னு சொல்கிறத மறந்துடாதீங்க. ஸோ டக்ட் வரைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு கிரில் வரையணும். சரிங்களா? ஃபால் சீலிங் டிசைன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஃபால் சீலிங் டிசைனுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம கிரில்ஸும் டக்ஸும் ரூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எனக்கு அது எதுவுமே இல்லை. ஸோ இந்த டிசைனை பொறுத்து அவங்க ஃபால் சீலிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு டக்ட் அண்ட் மிஷின் வைக்கிற ஸ்பேஸில் லோ சீலிங் வரும், அதாவது லோ ஃபால் சீலிங் வரும், மற்ற இடங்களில் ஹையர் ஃபால் சீலிங் வரும். அதனால உங்களோட டக்டை நீங்கள் லே பண்ணி கொடுங்க, அந்த டிசைன் ஏற்றாப்புல நான் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணிக்கிறேங்க இன்டீரியர் டிசைனே சொல்லிட்டாங்க. அதனால நம்மளால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இது மேலே புஷ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதோட ஃபால் சீலிங்கை டிசைன் பண்ணிக்குவாங்க. இப்போ நமக்கு தேவையான கிரில்ல பண்ணிடலாம். உங்களோட லாஸ்ட் பிரான்ச் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் மெயின் டக்ட் 6 இன்ச்சஸ் இருந்தாலே போதும். ஆஃப்செட் பண்ணி 6 இன்ச்சஸ் கொடுத்துருவோம். இந்த டக்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டக்டை டிசைன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஒவ்வொரு ஏர் ஃப்ளோ வெளியில் போயிடும். ஸோ அப்போ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் வர்றப்ப 1642 இருக்க சிஎஃப்எம் வந்து 540 சம்திங் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் 1100 தான் இருக்கும். அந்த சிஎஃப்எம் ஏற்றாப்புல ரெடியூசர் பண்ணிட்டு டக் சைஸ் நீங்கள் திருப்பி பண்ணி டக்டை நீங்கள் லே பண்ணலாம். இதனால நமக்கு காஸ்ட் கம்மியாகும். ஆனால் பெரிய பெரிய சைட்ல மட்டும் தான் காஸ்ட் கம்மியாகுமே தவிர சின்ன சைட்ல நிறைய பீசஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா காஸ்ட் அதிகமாக தான் போகும். அதனால மொத்தமே ஒரு 20 ஃபீட் தான் இருக்குன்னா எஃபிஷியன்சி பெட்டரா தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நிறைய ஜாயின்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா கூட நமக்கு ஏர் லீக்கேஜ் நிறைய ஜாயிண்ட் பீஸ் டக்ட் இருந்ததுன்னா ஏர் லீக்கேஜஸ் அதிகமா இருக்கும். ஃபால் சீலிங்குள்ளேயே தான் ஏர் நிறைய வெளியில போக மாதிரி இருக்கும். அந்த ரீசனால நிறைய பிரான்ச் டக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேஸ்ல அவன் நிறைய பிரான்ச் டக்ட் பண்ண தேவையில்லை அண்ட் ரெடியூசரும் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது கமர்ஷியல் இல்லைன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ற ஏரியாவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரெடியூசர் போட்டு டக் சைஸஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெடியூசருக்கு அப்புறம் நம்ம மெயின் டக்டோட சைஸை கம்மி பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 541 CFM வெளியில போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல இருந்து 541 CFM வெளியில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 1642 minus 541. ஸோ 1101 CFM தான் நமக்கு இந்த பிரான்ச்சில், அதாவது இந்த மெயின் டக்டுக்கு தேவையானது. ஸோ அப்போ அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை கிளியர் பண்ணிடுறேன். 1101 அட்லாஸ் அதே சேம் 0.1 நான் ஈக்குவல் ஃபிரிக்ஷன் மெத்தட் தான் டக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதோட டக் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸே கொடுத்துறேன். எனக்கு 18 இன்ச்சஸ் வருது. ஸோ பிரான்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப்செட் பண்ணிட்டு நான் ஒரு 6 இன்ச்சஸ் விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெடியூசர் பண்ண போறேன். அந்த ரெடியூசரோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1101 CFMக்கு இருந்தா போதும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்க்கு 18 இன்ச்சஸ் தான். சரிங்களா? இந்த ரெடியூசரோட லென்த் நான் ஒரு 1.5 ஃபீட் வச்சுக்கிறேன். ஸோ ரெடியூசரோட லென்த் எப்படி கால்குலேட் பண்றேங்கிறத நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். இப்போதைக்கு எனக்கு தேவையானது 1.5 ஃபீட் ரெடியூசர் தான். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு 10 இன்ச்சஸ். ஸோ இந்த டக்டை நீங்கள் கான்ஸ்டன்ட் டக்டாக வச்சுக்கலாம். நான் ஆஃப்செட் பண்ணிடுறேன். எத்தனை இன்ச்சஸ்னா நமக்கு வந்த 18 இன்ச்சஸ்க்கு. சரிங்களா? இப்போ நான் ரெடியூசர் வரையறேன். ஸோ இதுதான் மெயின் டக்ட். ஓகேயா? ஸோ ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ உள்ள ட்ரிம் பண்ணிடுறேன். இங்கே உள்ள பிரான்ச்சையும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேயா? இப்போ ரெடியூசர் பண்ணியாச்சு. ரெடியூசர் என்ன ரீசனுக்காக பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரான்ச் வழியா 540 CFM வெளியில போயிருச்சு. அண்ட் நமக்கு இப்போ ரிமைன் இருக்க CFM 1100 தான். அதனால அந்த CFM ஏத்தாப்புல டக்ட் சைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ சேம் அடுத்த பிரான்ச்சுக்கு அடுத்தும் பண்ணலாம். இந்த பிரான்ச்சுக்கு அப்புறம் ஒரு 6 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 542 CFM தான். சரிங்களா? ஸோ அதை கிளியர் கொடுத்துட்டு ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 542. சேம் ஃபிரிக்ஷன் வச்சுக்கிறேன் 0.1. டக்டோட சைஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா அதே 10 இன்ச்சஸ் வச்சு அப்படின்னா 10/10 தான் டக்டோட சைஸ் இருக்கு. சரிங்களா?
ஸோ சேம் எக்ஸ் லைன் சைடு உள்ள டக்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த லைனை நான் 10 இன்ச்சஸ்க்கு ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ ஹைட் 10 தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. அப்போ ரெடியூசர் வந்து அன்ஈக்குவல் ரெடியூசராக வரும். அதாவது ஹைட்டும் கம்மியாகும், விட்டும் கம்மியாகிற மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி டைப்ல நமக்கு டோட்டலாக ஹைட் பார்த்தீங்கன்னா சேமாவே இருக்கும். நான் 10 இன்ச்சஸ் கொடுத்துறேன். ஸோ இந்த பிரான்ச் எனக்கு இவ்வளோ தூரம் வரும். ஸோ இந்த ஆஃப்செட் எனக்கு 18 இன்ச்சஸ் வேணும். 1.5 feet எனக்கு ஆஃப்செட் வேணும். திருப்பி நான் ரெடியூசர் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இதுதான் 10 இன்ச்சஸ். ஸோ மெயின் டக்ட், ஸோ க்ளோஸ் பாயிண்ட். ஸோ வர்ற ஆஃப்செட்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு தேவையான சைஸ் கிடச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். வலையில யூஸ் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். எக்ஸஸ் பாலிலைன்ஸ் எல்லாத்தையும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம்க்கு ஷார்ட்கட் டிஆர் தான். ஸோ இப்போ நம்ம மெயின் டெக் பண்ணியாச்சு, ரெடியூசர்ஸும் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போ நமக்கு வர ஏர்ஃப்ளோ வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லா பிரான்ச்லையுமே. ஸோ டக்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம், மெயின் டெக் பண்ணிட்டோம், பிரான்ச் டக்ட்டும் பண்ணிட்டோம். எல்லா பிரான்ச்லையுமே வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ஸ் வைக்கணும். இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டேம்பர்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால நான் ஒரு டேம்பர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். லேயரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இதுக்கு செப்பரேட்டா பிளாக்ஸ் இருக்கும். வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் இருக்கு. வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ரீசனுக்காக பண்றோங்கிறது நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஓகே, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 26க்கு 6 இன்ச்சஸ். சரிங்களா? இந்த சேம் சிம்பிள் எடுத்து நீங்க எல்லா பிரான்ச்லையுமே வைக்கணும். இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் பண்ணல அப்படின்னா ஈக்குவலா ஏர் ஃப்ளோ வராது. ஸோ கண்ட்ரோல் டேம்பர்ஸ் பண்ணியாச்சு, ஏர் ஃப்ளோ இது வழியா ரெகுலேட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன் கிரில்ஸ்க்காக. ஓகே, கிரில்லோட கலர் நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ டக்டோட கார்னர்ல தான், அதாவது டக்டோட எட்ஜில் தான் கிரில்ஸ் இருக்க போது அங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் டோட்டலி இந்த பிரான்ச் ஃபுல்லா இந்த கேஷ் கவுண்டர் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்க பாலிசிங் டிசைன் பண்றப்ப இந்த கிரில்லோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் விட்த் யூஸ் பண்ணி லைனோட விட்த்தை கூட்டிக்க முடியும். நீங்க பாலி லைன்ல வரைஞ்சிருந்தா மட்டும் குளோபல் விட்த் யூஸ் பண்ணி உங்களோட லைனோட வெயிட்டை அதிகப்படுத்திக்க முடியும். நார்மல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா விட்த் அதிகப்படுத்த முடியாது. ஸோ டக்ட் வரைஞ்சினா இப்போ நீங்க வரைஞ்ச டக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சைஸஸ் எல்லாமே ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. மெயின் டக்டோட சைஸ் 24 இன்ச்சஸ்க்கு 12 இன்ச்சஸ். இதோட சைஸஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் ஒரு 5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த டக்டோட சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 18 இன்ச்சஸ்க்கு 12, 24க்கு 10 இன்ச்சஸ் தான் போகணும். சரிங்களா? ஸோ இது 18 இன்ச்சஸ்க்கு 10 இன்ச். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இன்ச்சஸ். மூணு மெயின் டெக்ஸ்க்கும் சைஸ் பண்ணியாச்சு. ஸோ பிரான்ச் டெக் பார்த்தீங்கன்னா 26க்கு 6 இன்ச்சஸ். ஸோ ஈச் காலர் நீங்க நார்மல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது. எம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எம் டெக்ஸ்டை யூஸ் பண்ணுங்க.
ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் லேயர் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துமே ஒரு லேயரில் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த லேயரில் உங்களால் செப்பரேட்டாக எடிட் பண்ணிக்க முடியும், மெர்ஜ் ஆகாமல். மேக்ஸிமம் எல்லாமே செப்பரேட் லேயர்லேயே வரைய ட்ரை பண்ணுங்க. டக்சைஸ் பண்ணியாச்சு, கிரில்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரில்லோட லென்த் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சப்ளையர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ரிட்டன் ஏர் கொடுத்தாகணும். காலர் தவிர ரிமைனிங் இருக்க ஸ்பேஸ்லேயே ரிட்டன் ஏர் செக்ஷன் ஆகும். இருந்தாலும் நம்ம ரிட்டன் ஏர் வந்து சப்ளையர்ல இருந்து 1.5 டைம்ஸ் அதிகமா வைப்போம். சரிங்களா? இந்த கேஸ்ல நான் ஏர் சர்க்குலேஷனுக்காக டிராப்டோர்லயுமே ரிட்டன் ஏர் கொடுத்துறேன். ரெஸ்ட்லைன் வரைஞ்சுக்கிறேன். இந்த கார்னர்ல இருந்து ஒரு 2 inches விட்டுட்டு 6 inches ஃபில் கொடுத்துறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். இந்த கார்னர்ல இந்த கார்னர் கொடுத்துறேன். வரைஞ்ச எக்ஸ்லைனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கார்னர்ல இருந்து ஒரு 3 inches விட்டுறேன். என்ன ரீசன் அப்படின்னா டிராப்டோரோட ஹிஞ்சஸ் எல்லாமே இந்த கார்னர்ல வைப்பாங்க. ஸோ அதனால அதை ஒட்டி பண்ண வேண்டாம், நான் ஒரு 3 inches கேப் கொடுத்து பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இன்னர் ஆஃப்செட் 4 inch பண்ணிக்கிறேன். சென்டர்ல ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். ஸோ கிரில்லோட ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்கும். டாப் வியூ நமக்கு ஒரு லைனாக தான் தெரியும். ஸோ லீனியர் கிரில் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நிறைய டைப் ஆஃப் கிரில்ஸ் இருக்கு, அதுக்கும் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு டக் சைசிங் எப்படி பண்றது, கிரில்ஸ் எங்க வைக்கிறது, யூனிட் எங்க பேஸ்ட் பண்றதுங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ப்ராஜெக்ட்ல HVAC சிஸ்டம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ காப்பர் பைப்போட ரூட்டிங் அண்ட் ட்ரெயின் லைனோட ரூட்டிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. நாங்கள் ஆப்டிமஸ் டிசைன் கப் ஆர்கிடெக்சரல், இன்டீரியர், HVAC, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பண்ணித்தரோம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.